إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدًا عبده ورسوله أرسله بالحق بشيرًا ونذيرًا وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي அகில உலகத்தை படைத்து அதை பரிபாலித்து பக்குவப்படுத்தி வரக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அவருடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அவருடைய உற்றார் உறவினர்கள் தோழர்கள் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் மேலும் இங்கே குடியிருக்கக்கூடிய நம் யாவர்களின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக சகோதர சகோதரிகளே, ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் பல இடங்களில் தன்னை குறித்து சிந்திக்க சொல்கிற பொழுதெல்லாம் படைப்புகளை சுட்டிக்காட்டி சிந்தனையூட்டுவது என்பது இறைவனுடைய ஒரு வளமை, ஒரு நடைமுறை. அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ அஹ்ஸனுல் காலிகீன். நிச்சயமாக அல்லாஹ் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிற பொழுது நான் அழகிய, மிக அழகிய படைப்பாளன் என்பதாக அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான் தன்னை. இன்னொரு இடத்தில் சொல்கிறான், படைப்பாளர்களில் மிகச்சிறந்த படைப்பாளன் அல்லாஹ் என்று சொல்கிறார். படைப்பாளர்கள் சிறந்த படைப்பாளன் அல்லாஹ் என்று சொல்கிறார். அப்ப உலகத்தில் படைப்பாளர்கள் இருக்கிறார்கள், அதில் சிறந்த படைப்பாளன் அல்லாஹ் என்று சொல்கிறார். அல்லாஹ்வுடைய படைப்புக்கும் மனிதனுடைய படைப்புக்கும் என்ன வேறுபாடு, வித்தியாசம்? ரப்புல் ஆலமீனுடைய படைப்புக்கும் மனித படைப்புக்கும் இரண்டு வித்தியாசங்கள். ஒன்று, இறைவன் இல்லாமையிலிருந்து படைப்புகளை படைக்கக்கூடிய படைப்பாளன். மனிதர்கள் இருப்பிலிருந்து, உள்ளமையிலிருந்து படைக்கக்கூடிய படைப்பாளர்கள். இரண்டாவது, அல்லாஹ்வுக்கு படைப்பின் எந்த விதமான முன்னுதாரணமும் இன்றி ஒன்றை உருவாக்குவதில் வல்லமை மிக்கவன். மனிதனுக்கு முன்னாலோ பின்னாலோ ஏதேனும் ஒன்றை பார்த்து முன் உதாரணமிட்டுத்தான் ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்க இயலும், படைக்க இயலும். இந்த இரண்டையும் வாய்ப்பாக அல்லாஹ் இந்த உலகத்திலேயே தந்திருக்கிறான்.
எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் நாம் அவனுக்காக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம் என்பதாக இறைவன் சொல்லிவிட்டார். சகோதரர்களே, ஏன் எதற்காக அல்லாஹ் தன்னை அழகான அழகான படைப்பாளன் என்று சொல்ல வேண்டும், தன்னை அடையாளப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கேள்வி. சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு தனித்துவமானவன் என்ற ஒரு அடைமொழி இருக்கிறது, பெயர் இருக்கிறது. அல்லாஹ் தன்னை அடையாளப்படுத்துகிற பொழுது லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், என்னை போன்று யாதொன்றும் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறார். என்னை போன்று யாதொன்றும் இல்லை என்று அல்லாஹ் பேசுகிறார். என்ன புரிகிறது? அல்லாஹ் தனித்துவமானவன், அல்லாஹ் யூனிக்கானவன், தனித்துவமானவன். நேஷனல் ஜியோகிராபி என்று சொல்லப்படுகிற ஒரு செய்தி நிறுவனம் அல்லது இயற்கை தொடர்பாக ஆய்வு செய்கிற ஆய்வாளர்கள் குழு நிரம்பி இருக்கிற ஒரு தொலைக்காட்சி நிறுவனம், அவர்கள் ஒரு ஆய்வை மேற்கொள்கிறார்கள். உலகத்தில் இருக்கிற வரிக்குதிரைகளில் 2.5 லட்சம் வரிக்குதிரைகளை எடுத்து ஒவ்வொரு வரிக்குதிரைகளையும் ஆய்வு செய்கிறார். குதிரை இனத்தை சார்ந்த அந்த வரிக்குதிரை, ஒரு வரிக்குதிரையின் மேல் இடப்பட்ட வரிகள் அதே இனத்தில் இருக்கிற மறு வரிக்குதிரைகளுக்கு இடப்படவில்லை. உலகத்தில் எத்தனையோ சிறுத்தைகள் இருக்கிறது, அந்த சிறுத்தைகளுக்கு மேல் இடப்பட்டிருக்கிற அந்த புள்ளிகள் ஒரு சிறுத்தையின் மேல் இடப்பட்ட புள்ளியை போல அதே இனத்தை சார்ந்த மறு சிறுத்தைக்கு அதே புள்ளிகள் இடப்படுவதில்லை. புலிகள் பல இருக்கிறது, புலிகளின் மேல் இடப்பட்டிருக்கிற அந்த வரிகள் ஒரு புலியின் மேல் இடப்பட்ட வரியை போல மறு புலிகளின் மீது அந்த வரி இடுவதில்லை. உலகத்தில் பனிக்காலம் வந்துவிட்டால் கிட்டத்தட்ட 20, அதாவது அதனுடைய சைபர் கணக்கை சொல்கிற பொழுது 26 சைபர்கள் அல்லது 26 to 40 சைபர்கள், அதற்கான ஒரு பெயரை சொல்கிறார், ஒரு கணக்கு சொல்கிறார். இத்தனை கோடி 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 என்று வரும். அவ்வளவு பனித்துளிகள் பெய்கிறது. பனித்துளிகள் என்றால் ஒரு துளியை கையில் விழுகிறது என்றால் அந்த கையில உள்ள அந்த பனித்துளியை நம்மளால பனித்துளி ஏதோ ஒன்று இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க இயலும். ஆனா அதுக்குன்னு குறிப்பிட்ட மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தா அந்த பனித்துளிவுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது, ஒரு வரைவு இருக்கிறது, அதற்கென ஒரு ஷேப் இருக்கிறது. ஒரு பனித்துளி மறு பனித்துளியை போல இருப்பதில்லை என்று சொல்கிறார். ஒவ்வொரு பனித்துளியும் கண்ணுக்கு ஓரளவு தென்படுகிற இந்த ஒவ்வொரு பனித்துளிகளும் யூனிக்கானவை, தனித்துவமானவை. மரங்கள் எத்தனையோ ஒரே இனத்தை சார்ந்த மரங்கள் அடுக்கடுக்காக இருக்கும். ஆனால் ஒரு மரத்தை போல இன்னொரு மரம் அதே இனத்தை சார்ந்த மரம் இருப்பதில்லை. சிலது 5 அடிகளில் வந்து கிளை பெறுகிறது, சிலது 7 அடிகளில் கிளை பெறுகிறது. வேப்ப மரம் என்றால் 2-3 அடிகளில் அல்லது 1.5 அடிகள் எல்லாம் சிலது கிளை பெறுகிறது. 10 வேப்ப மரம் இருக்கிறது என்றால் 10 வேப்ப மரமும் வெவ்வேறான வடிவமைப்பில் இருக்கிறது, ஆனால் ஒரே இனத்தை சார்ந்ததுதான். சரி, மரத்தில் இருக்கிற இலைகளில் ஒரே மரம், ஒரு இலையை பிடிங்கி பார்க்கிறோம், ஒரு இலையின் மேல் இடப்பட்டிருக்கிற அந்த ரேகைகள் மறு இலைகளில் அதே மரத்தில் இருக்கிற மறு இலையில் ரேகைகள் அதே ரேகைகள் இருப்பதில்லை, வெவ்வேறான ரேகைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். நாம பார்க்கிற நாய்களிலிருந்து நாம பார்க்கிற ஜீவராசிகளில் அநேக உயிரினங்கள் ஒவ்வொன்றும் 10ஓடு 11 அத்தோடு இது ஒன்று என்பதாக இறைவன் படைக்கவில்லை. ஒவ்வொன்றையும் யூனிக் பீஸாக படைத்திருக்கிறார். ஒவ்வொன்றையும் தனித்துவத்தோடு ரப்பல் ஆலமீன் படைத்திருக்கிறார். ஆனால் சகோதரர்களே, இவ்வளவையும் படைத்த இறைவன் தெளிவாக ஒரு வசனத்தில் சொல்கிறார், லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். திட்டமாக மனிதனை நாம் மிக அழகிய வடிவமைப்பில் படைத்திருக்கிறோம் என்று சொல்றார். இவ்வளத்தையும் படைத்த அழகிய வடிவமைப்பில் யுனிக்காக படைத்த, தனித்துவமாக படைத்த ரப்புல் ஆலமீன் மனிதர்களை மட்டும் ஸ்பெசிபிக்காக சுட்டி காட்டி சொல்கிறார், மனிதனை நாம் மிக துல்லியமாக அழகிய வடிவமைப்பில் படைத்திருக்கிறோம் என்பதாக. உடலின்
அமைப்பை பொறுத்தவரையில் சகோதரர்களே, கடலை போல தான் உள்ளிருக்கிற கழிவுகளையோ அல்லது வெளியிலிருந்து உள்ளிடப்படுகிற கழிவுகளையோ தன்னகமாக வைத்துக் கொள்ளாது கரையோடு ஒதுக்கிவிடும். உலகில் 2/3 நீரில் கடல் இப்படியான செயல்பாட்டினை செய்கிறது. அதுபோலத்தான் மனிதனின் உடலும். மூக்குக்குள் ஏதேனும் ஒரு கழிவோ அல்லது தூசியோ போய்விட்டால் ஒரு தடவை லேசாக தும்மலிட செய்கிறது மூளை கட்டுப்பாட்டில். இரண்டாவது, கொஞ்சம் கூடுதலான ஸ்பீட்டில் தும்மலிட கட்டளை போடப்படுகிறது, தும்மல் வருகிறது. அதுவும் நீங்கவில்லை என்றால் மறுத்தும்மல். உள்ளுக்குள் ஏதேனும் கிருமி ஒட்டிவிட்டது என்றால் அது தடுமலாகுகிறது. தடுமலாகி வடிந்தோடி மூக்கிலிருந்து நாசி வடிவதன் மூலமாக அந்த நீர், அந்த கசடு, அந்த அசுத்தம் வெளியேற்றப்படுகிறது. கண்ணில் ஏதேனும் தூசிகள் அல்லது ஏதேனும் கிருமிகள் போய்விட்டால் இரவு தூங்கி எழுதிட்டால் அல்லது தூங்கியோ அல்லது கொஞ்ச நேரம் கழித்து அது ஊடையாக வந்துவிடும், தூக்கி போட்டு போய் விடுகிறோம். உள்ளுக்குள்ளேயே சிப்பாய்கள், உடலுக்குள்ளேயே பல சிப்பாய்கள் இருக்கிறார்கள், வெள்ளை சிப்பாய்கள். எந்த ஒரு கழிவு வந்தாலும் உடலை பாதிக்கின்ற எந்த ஒன்று உடலுக்குள் போனாலும் அதை லேண்டடாக பக்கவாக பிளான் செய்து வெளியே அனுப்பிவிடும். எதையும் உள்ளுக்குள் ஏற்றுக்கொள்ளாது. வெளியிருந்து வருகிற எதனையும் தன்னகத்திற்குள் வைத்திருக்கார் உடம்பு. ஆனால் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு பியூட்டி, இறைவனுடைய மிகப்பெரிய ஆற்றல், ஒரு ஆணினுடைய உயிரணு ஒரு பெண்ணின் கருமுட்டைக்குள் போனா ஹோல் பார்ட்ஸ் ஆஃப் தி பாடியில இருக்கிற எல்லா விதமான பார்ட்ஸ்கள் உள்ள அங்க அவயங்கள் யாவும் தயாராக ஆகுகிறது இரட்டை உயிரை வளர்ப்பதற்கு. தாய் தனக்கு தேவையான உணவுகளை உண்ணுகிறாளோ உண்ணாவிடாமல் போகிறாளோ, குழந்தைக்கு தேவையான சத்துக்களை எந்த இடத்திலிருந்து எதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்ப்பிக்கின்ற பணியை உடலே செய்கிறது. ஆனால் வெளியிருந்து வந்ததை உடல் உள் ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் இதை மட்டும் ஏற்க வேண்டும் என்ற ஏற்பாட்டினை செய்தது அவன். அது மட்டுமா, அல்லாஹ் சொல்கிறார், மனிதா, உன்னை சும்ம மின் நுத்ஃபத்தின் சும்ம மின் அலகத்தின் சும்ம மின் முத்கத்தின், இந்த அற்பத்திலும் அற்பமான ஒரு உயிரணுவாக உள்ளே சென்றாய். உன்னை சதை பிண்டமாக ஆக்கி அவைகளுக்குள் எலும்பை சுருகி அதை மறைக்க தோலை போவத்தை உனக்கு, உன்னை கைகால்களை உருவாக்கி உன்னை உன் தாயின் கருவறையிலிருந்து வெளியேற்றுகிற பொறுப்பு எம்முடையது, நாம் அதை செய்கிறோம் என்றார். சரி, 10ஓடு 11 வைத்திருக்கலாமே. உலகத்தில் இருக்கிற 800 பில்லியன், 800 பில்லியனுக்கும் மேற்பட்ட மனித எண்ணிக்கையில் என்னை போன்று 100% மனிதனை பார்க்க முடியாது. ஒரு அப்துல்லா என்று இருக்கிறார் என்றால் இந்த அப்துல்லாவை போல இந்த 800 பில்லியன் மக்கள் தொகையில் ஒரு அப்துல்லா போல இன்னொரு அப்துல்லா இருப்பதில்லை. வேறில் வேண்டுமானால் இருக்கலாம், 1000 அப்துல்லா இருக்கலாம். அந்த வடிவமைப்பில், அவனுடைய தோற்றத்தில் கண் ரேகைகள் ஒத்து போகிற, கை ரேகைகள் ஒற்று போகிற, குரல் ஒத்து போகிற, நடை உடை பாவடைகள் ஒத்து போகிற இப்படியான 100 மனிதனை என்னை போன்று அல்லது உங்களை போன்று இன்னொருத்தன் இருப்பார் என்றால் உலகத்தில் இருப்பதில்லை. We are unique beings. நம்ம எல்லாருமே ஒவ்வொருவரும் தனித்துவமானவர்களாக அல்லாஹ் உருவாக்கியிருக்கிறார். சரி, இந்த தனித்துவம் சொல்கிறீர்களே, இதை சொல்வதற்குண்டான காரணம் சகோதரர்களே, இவ்வளவு தனித்துவமாக படைத்த ரப்புல் ஆலமீன் லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம் ثم رددناه அஸ்ஃபல சாஃபிலின், திட்டமாக நாம் மனிதனை மிக அழகிய வடிவமைப்பில் படைத்தோம். ثم رددناه அஸ்ஃபல சாஃபிலின், மனிதன் தன்னுடைய செயற்பாட்டினால் தன்னை தாழ்ந்தவனிலும் தாழ்ந்தவனாக ஆக்கிக் கொண்டான். என்னன்னா தாழ்ந்தவனிலும் தாழ்ந்தவனாக ஆக்கிக் கொண்டான்? பாடினா அப்படிதானே இருக்குது, ஸ்ட்ரக்சர்ல அப்படிதானே இருக்குது, அப்படி இருக்கு, எல்லாம் தனித்துவமா நல்லா தானே இருக்கிறோம். இன்னும் உம்மரதனாகவும் அஸ்வல சாஃபி, தன்னை தாழ்ந்தவனிலும் தாழ்ந்தவனாக ஆக்கிக் கொண்டான் என்று மனிதனை பார்த்த இறைவன் ஏன் விமர்சிக்கிறார் என்று கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கிறது. சகோதரர்களை யோசித்து பாருங்க.
இறைவன் இந்த வாழ்வை சந்தோஷமாக வாழ்வதற்கு என்னென்ன வழிமுறைகள் வேண்டுமோ, என்னென்ன சாத்தியக்கூறுகள் அமைக்கப்பட வேண்டுமோ, அதை யாவையும் இந்த உலகத்தில் தாராளமாகவே செம்மையாகவே உருவாக்கி வைத்திருக்கிறார். உலகத்தில் வாழ்வதில் லேசு என்ற வடிவமைப்பில் இறைவன் கவலை வரும் என்று சொல்கிறார். உடைந்து போக அல்லாஹ் அனுமதிப்பதில்லை. கவலை வரும், துவண்டு விடுவதற்கு அல்லாஹ் அனுமதிப்பதில்லை. அல்லாஹ் சொல்கிறார், உன்னை சோதிப்பேன், உபஷிரி சாபிரி, பொறுமையாளராக இருக்கணும். குர்ஆனின் பல இடங்களில் வலா தஹினு வலா தஹ்சனு, நீ கவலைப்படுவதை, ஒரு அடியான் கவலைப்படுவதை, துவண்டு விடுவதை, உடைந்து போவதை அல்லாஹ் ஒரு காலம் விரும்புவதில்லை. உனக்கு கஷ்டத்தை தருவே, நீ மீண்டு வருவதில் தான் உனக்கு நன்மை இருக்கிறது என்று ரப்பல் ஆலமீன் பேசுவார். கவலை அடைய செய்வதை அல்லாஹ் விரும்புவதில்லை. ஆனா நாம இப்படியான இலகுவான வாழ்க்கை வழிமுறையை ரப்பல் ஆலமீன் தந்திருந்தும் கூட கடினமான வாழ்வின் அமைப்புகளை நமக்கு நாமே நிர்பந்தித்து வைத்துக் கொண்டு அந்த கட்டமைப்புக்குள்ள நாம சிரமப்பட்டு வாழ்றதுக்கு, அந்த சிரமத்தை நீக்கல அல்லது நீக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வை நிர்பந்தித்தும் நிந்தித்தும் இருக்கக்கூடிய நம்மை அநேகர்கள் இருக்கிறார்கள். இலகு வாழ்க்கையை வாழ இலகுபடுத்தி தந்த அந்த ரப்புல் ஆலமீனை நிந்திக்கிற காரணம் என்னவென்றால், நாம் நம்முடைய வாழ்வை நிர்பந்தத்திற்குள் ஆக்கிக் கொண்ட நம்முடைய வாழ்வை நாம் ஆகவே. சகோதரர்களை யோசித்து பாருங்கள். இன்றைக்கு இந்த வாழ்வு மனிதனுடைய பிரதான வாழ்வு ஒருவரோடு ஒருவரை ஒப்பிட்டு வாழ்கிற ஒரு ஒப்புவமை வாழ்வு தான் இன்றைக்கு மனிதனுடைய வாழ்வு. தன்னை மட்டும் பார்த்து என் வாழ்வு, என் பொருள், என் வீடு, என் காரு, என் வாகனம், என் வாழ்வு, என்னுடைய பொருட்கள், இவைகளோடு இருப்பதை கொண்டு வாழ முயற்பதில்லை. இருப்பதை கொண்டு சந்தோஷத்தையோ வெற்றியையோ மனிதன் தேடுவதில்லை. இல்லாமையிலிருந்து வெற்றியையும் சந்தோஷத்தையும் எதிர்பார்க்கிறார். இருப்பதை மறந்து விடுகிறார். அது ஏன் அந்த சிந்தனைப்பாடு வருகிறது என்றால், ஒப்பாடு, ஒருவனோடு ஒருவனை ஒப்பிட்டு பார்த்தல் என்ற நடைமுறை நம்முடைய வாழ்வில் சீரழிவுக்கு மிகப்பெரிய காரணம். ஒருவனை ஒருவனோடு ஒப்பிட்டு நாம் யாவரும் யுனிக்கானவர்கள், தனித்துவமானவர்கள். என்னை போன்ற அல்லாஹ் ஒருவனை இந்த உலகத்தில் மனிதனாக எவனையும் படைக்கவில்லை. நான் தனித்துவமாக அல்லாஹ்வால் வடிவமைக்கப்பட்டிருக்கிறேன். என் வாழ்வும் இறைவனிடத்தில் ஸ்கிரிப்டட். நம்முடைய வாழ்வு எல்லாமே அல்லாஹ்வால் ஏற்கனவே வடிவமைத்து எழுதி வைக்கப்பட்ட வாழ்வின் நிகழ்வாடல்கள் எல்லாமே. எப்படி எனக்கென யுனிக் இருக்கிறதோ என் வாழ்வும் யுனிக். என்னுடைய வாழ்வும், என்னுடைய லைஃப் இருக்கிறதே, நான் வாழுகிற வாழ்க்கை, அதுவும் அல்லாஹ்வால் எழுதப்பட்ட தனித்துவமானவை. ஆனால் இன்றைக்கு நாம் அதை பார்ப்பதில்லை. அவனை போன்று ஏன் நான் இல்லை? சகோதரர்களை, என்ன மிகப்பெரிய கவலை என்றா, சாலிஹான மனைவி நம்ம வீட்டில் இருப்பா, அவளால் பல நிம்மதிகளை நாம் அடைந்திருப்போம். ஆனால் அந்த நிம்மதிகளை நிம்மதியாக பார்ப்பதில்லை. சினிமாக்களையும் என்ன ஏதேனும் ஒரு பவுடர்களையும் அங்கங்க ஏதேனும் பூசிட்டு வந்த பெண்களை பார்த்து விட்டு அவளை போல இவள் இல்லை என்பதாக அவளை நாம் கஷ்டப்படுத்தி வர கொள்கிறோம். நம்ம பிள்ளைகளை போல ஒரு பிள்ளைய நம்ம பார்த்திருக்க இயலாது. ஆனா அவனை பாரு எவ்வளவு அழகா இருக்கான், அவன் அப்பா கேட்கிறான், இவன் கேட்கிறான், அவன் கேட்கிறான், எவ்வளவோ அல்லாஹ் யுனிக்கா இருந்திருப்பான். ஆனா ஒப்பிட்டு பார்த்தே வாழ்க்கையை சீரழிப்பது. எனக்கு சைக்கிள் இருக்குது, அவன்கிட்ட கார் இருக்குது. எப்படி? என்கிட்ட பைக் இருக்கிறது, அவன்கிட்ட கார் இருக்குது. என்கிட்ட சைக்கிள் தான் இருக்கு, அவன்கிட்ட பைக் இருக்குது. எப்படி? இப்படி ஒப்பிட்டு ஒப்பிட்டு வாழ்வது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாகவே சொல்லிவிட்டார், நீ ஒப்பிட்டு பார். உலக விஷயத்தில் அல்ல, மறுமை விஷயத்தில் ஒப்பிட்டு பார்க்கலாம். அது உனக்கு சந்தோஷத்தை தரும். நீ உலக விஷயத்தில் ஒருவனை ஒப்பிட்டு பார்க்கவாதாக இருந்தா, ஒப்பிட்டு பார்க்காத, ஒப்பிட்டு பார்க்கிறதா இருந்தா, உனக்கு மேலுள்ளவனை ஒரு நாளும் பார்க்காத, உனக்கு கீழே ஒண்ணுமில்லாம இருப்பான். சைத்தான பாருங்க, அப்படி விட மாட்டான். நம்முடைய சிந்தனை பாட பாருங்க, கீழே உள்ளவனை பார்த்தோன்னா நாம என்னைக்கோ உருட்டிருப்போம். இந்த வாழ்க்கையை எவ்வளவோ சந்தோஷமாக வாழ முடியும். ஆனா நானும் நீங்களும் அப்படி இல்லை. இல்ல மாஷா அல்லாஹ்.
உருப்படாம போறதுக்கு என்ன வழியோ கஷ்டத்தை வாரி சேர்த்து வச்சுக்கிறது. எனக்கு கஷ்டமா இருக்குங்க, கஷ்டத்தை தொங்கிட்டு இருக்கிற உனக்கு எப்படி கஷ்டம் நீங்கும்? வாழக்கூடிய வாழ்வின் வழிமுறைகளை ஒரு உறவுகளோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு உறவு காயப்படுத்தப்பட்டு விட்டால் அந்த காயத்திலிருந்து மீள்வது எப்படி, நீ கஷ்டத்திற்கே உள்ளாக்கப்படாமல் இருப்பதற்கு என்னென்ன வழிகளை செய்ய வேண்டும், ஒருவாறு உனக்கு கஷ்டம் வந்து விட்டால் அதிலிருந்து மீள்வது எப்படி, எல்லா வழிமுறைகளும் குர்ஆன் ஹதீஸ் சொல்லப்படுது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி இருக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டி இருக்கிறார். ஆனா அதெல்லாம் எனக்கு தேவை, எனக்கு மேல ஓடிக்கிட்டே இருக்கணும். ஏன் எதற்கு செய்யறாங்கன்னு தெரியாது. ஒருத்தவங்க 2 பேரை கொண்டு போய் சும்மா நீங்க பாருங்க, 3 பேர் சும்மா என்னப்பா இருக்காங்க கூட்டம், அந்த ஆடு வந்த கூட்டமா என்ன ஏதெல்லாம் சிந்திக்கிறதே இல்லை. ஒப்பு பார்க்கறது, கூட்டத்தோட இது பண்றது, அதிகபட்சத்தை பார்த்து வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. உனக்கு அல்லாஹ் எதை கொடுத்திருக்காரோ. சகோதரர்களே, காரூன் அப்படின்னு ஒரு கொடூரமான அரசன், அல்லாஹ்வை மறந்த ஒரு அரசன், அவனுடைய கஜானாவுடைய சாவியை தூக்கிட்டு போறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். அப்படியான அந்த கூட்டம், அதாவது அந்த தூக்கிட்டு போறாங்க இல்லையா, தூக்கிட்டு போவான். அவன் படை போறான்னா, அவன் முன்னாடி போறான்னா பின்னாடி பெரும் படை வரும். அந்த படைக்கு மேல அவன் கஜானா சாமியவே தூக்கிட்டு போவான். இதை ஓரமா நின்று மக்கள் சொல்லுவாங்களா, இப்ப கரஜ ஆடா கோமிஹி ஃபீ ஸீனத்தின் காலல்லதீன யுரீதுனல் ஹயாத்த துன்யா யா லைத்தலனா மிஸ்லமா ஊதீத காரூன அன்னஹு இன்னஹு லது ஹத்தின் அதீம். மக்கள் எல்லாம் ஓரமா நின்று சொல்லுவாங்க, பாருப்பா காரூனுக்கு எவ்வளவு செல்வம், என்ஜாய் பண்றான் வாழ்க்கைய, உன மாதிரி லைஃப் அனுபவிக்கலுமா, இவ்வளவு சந்தோஷமா அனுபவிக்கிறான், இவனுக்கு கொடுத்த மாதிரி எங்களுக்கு இல்லையே, இவன்கிட்ட இருக்கிற சொத்து மாதிரி என்கிட்ட சொத்து இல்லையே, வாழ்றான்ப்பா வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அல்லாஹ் 28வது அத்தியாயத்துடைய 79வது வசனத்தை பேசுறான். தொடர்ச்சியா 28 82வது வசனத்தை சொல்றான். அந்த காரூன் அழிஞ்சான். அழியும் போது அவங்க சொல்றாங்க, வஸ்பஹல்லதீன தமன்னு மகானஹு பில் அம்சி யகூலூன وَيَكَأَنَّ اللَّهَ يَبْسُطُ الرِّزْقَ لِمَن يَشَاءُ مِنْ عِبَادِهِ وَيَقْدِرُ. மண்ணோட மண்ணா உள்ளக்க புதைச்சப்பட்ட பின்னால அதை பார்த்துட்டு, நல்ல வேலைப்பா பாதுகாத்தான் இறைவன், இவன மாதிரி நம்ம ஆவாம இருந்தோமே, இறைவன் தான் பாதுகாத்தான். சகோதரர்களே, எல்லாம் நாம யாரை ஒப்பிட்டு நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோமே, இவன் பெரிய பணக்காரன், இவனமா நம்ம வந்துடணும் ஓடுறோமே, அவன் உளுந்துட்டான்னு வைங்களேன், அப்ப நாம திருந்ததும் இல்லை. அப்பவும் கூட இவனை மாதிரி வேற ஒருத்தரை பார்த்து அவன் பின்னாடி ஓடுறது, அவன் விழுந்துட்டான் வைங்க, எப்படி வாழ்ந்தவர் தெரியுமாங்க, எப்படி வாழ்ந்தவர், இப்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னு திருந்துறானா, வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளையும் அவன் அனுபவித்து தான் போனார். ஆனா இப்போ அந்த வேகம் யாரும் ஒப்பிடக்கூடாது அப்படின்ற தன்மை புரியுற அந்த தன்மை வந்து இல்ல. வேற ஒருத்தரை கொஞ்ச நாள் கவலைப்பட்டு வேற ஒருத்தரை பார்த்தா அவனை பின்னாடி ஓட ஆரம்பிச்சிடும். ஒப்பிட்டு வாழ்கிற வாழ்வு மிக மோசமானது. 2வது சகோதரர்கள், இந்த ஒப்பிட்ட விடுங்க, வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். எனக்கு இருக்கிறது, அவன் எப்படி வேணாலும் வாழ்றான், அல்லாஹ் கொடுத்தது, அவனுக்கு தனித்துவம், அவன் எப்படி தனித்துவமானவனோ அவனுடைய வாழ்வும் அல்லாஹ்வால் நிர்ணயிக்கப்பட்ட தீர்மானிக்கப்பட்ட தனித்துவமானது. என் வாழ்வும் நான் எப்படி தனித்துவமானோ என் வாழ்வும் தனித்துவமானது, என்னுடைய வாழ்வும் யூனிக். நான் அவனை பார்த்து ஆசைப்பட்டு நிர்பந்திச்சா அந்த வாழ்வு கஷ்டத்தை தான் வரும். உன் முகத்துல என்னைக்கும் சிரிப்பு வராது, உன் வாழ்க்கையில என்னைக்கும் சந்தோஷம் வராது. கஷ்டத்தை கடக்கிற வரை எல்லாமே குர்ஆன்ல இருக்காங்க. சகோதரர்களே, 2வது விஷயம், நம்மை அல்லாஹ் பார்த்து பார்த்து படைத்திருக்கிறார். ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். பார்த்து பார்த்து படைச்சிருக்கார். என்ன அல்லாஹ் பார்த்து பார்த்து படைச்சிருக்கார். என்னை அல்லாஹ் ஒரு காலம் எந்த விஷயத்திலும் கைவிட மாட்டார் என்கின்ற நம்பிக்கை நம் ஆள் மனதில் இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் இந்த நம்பிக்கை மனிதர்கள் மீது வைப்பது எந்த அளவுக்கு காட்டமானதாக நம்மிடத்தில் இருக்கிறதோ அந்த அளவு கூட அல்லாஹ்விடத்தில் வைப்பதில்லை. அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டான், وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ.
எவன் ஒருவன் அல்லாஹ்வை சார்ந்தே பயணிக்கிறானோ, அவன் பயணத்தை அமைத்துக் கொள்கிறானோ, அவனுக்கு அவன் போதுமானவன். சுப்ஹானல்லாஹ். ஆனால் அதை நாம் பெரிதாக கணக்கிட்டுக் கொள்வதில்லை. அல்லாஹ் சொல்றான், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். ஏன் கவலைப்படுறா? என்னுடைய கருணையில் நீ நம்பிக்கை இழந்து விடாத, எப்பவுமே உன்னோட நான் இருக்கிறேன் என்ற ஆறுதல் வார்த்தை இறைவன் சொல்வது. ஆனா இந்த ஆறுதலை, இந்த எண்ணப்பாட்டை நம்முடைய சிந்தனைக்கே நாம் செலுத்துவதில்லை. கவலை வருவதற்கு, நம்முடைய தனித்துவத்தை உணராமல் இருப்பதற்கு இதுவும் ஒரு காரணம். என் இறைவன் எல்லா நிலைகளிலும் என்னோடு தான் பயணிக்கிறார், கண்காணிக்கிறார் என்பதோடு முடித்து விடாதீர்கள். கண்காணிப்பு என்றால் அல்லாஹ் தடுப்பதில் ஒரு நலவை வைத்திருக்கிறான். அல்லாஹ் கொடுப்பதிலும் ஒன்றை தடுத்து அல்லாஹ் நலவை வைத்திருப்பான். ஒன்றை கொடுக்கிறானா ஒன்றை தடுக்க போறான்னு அர்த்தம். ஆனா அதுல நலவு இருக்கு. ஒன்றை தடுக்கிறானா ஒன்றை கொடுக்க போறான்னு அர்த்தம். அல்லாஹ் தடுத்துட்டானே அப்படின்னு நின்றன்னா கொடுக்கிறது உனக்கு ரிக்ரெட்டே ஆவார். அல்லாஹ் இந்த கடையை எனக்கு தரையில, வியாபாரத்துக்கு இந்த தொழில் எனக்கு தரையில, அப்ப வேற ஏதாவது தருவான்ற பயணம் இல்லை. இதையே தடுத்தான். இந்த ஊர்ல இந்த மாதிரியான ஒரு வியாபாரமே இல்லை. இதுக்கு எவ்வளவோ நான் முயற்சி பண்ணேன், இது எனக்கு ஏன் கடைகளோட நின்றுறானே தவிர்த்து இதை விட சிறந்தது கிடைக்கும் அடுத்த பயணம் இல்லை. சகோதரர்களே, நான் ஏற்கனவே சொன்னது போல நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொன்றும் தனித்துவமானது, எல்லாமே எழுதப்பட்டு விட்டது. அதுதான் நடக்கும். அவன் நாடியதுதான் இந்த உலகத்தை நடக்குது. ஒன்னால எதுவும் நடக்கல. உனக்கு ஏன் வருத்தம்? நீ ஏன் கவலைப்படுற? நீ ஏன் கஷ்டப்படுற? ஏன் தோண்டு போற? அல்லாஹ் தான் கேட்கிற. சகோதரர்களே, எனவே உங்களுடைய நம்முடைய ஒவ்வொருடைய தனித்துவத்தையும் புரிந்து நம்முடைய வாழ்வை நாம் செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். புரிந்துவிட்டால் கவலைகள் வருவது பெரிதாக இருக்காது, கடந்து போய் விடுவோம். இதை புரியாத, தனித்துவத்தை புரியாவிட்டால் கவலைகளில் நாம் மூழ்கித்தான் கிடக்க வேண்டும். அதிலிருந்து மீள வாய்ப்பு. அல்லாஹ் நாம் யாவரையும் மனக்கவலைகளை விட்டும், மன கஷ்டங்களை விட்டும், தேவையில்லாத மன சஞ்சலங்கள், குழப்பங்கள், இவைகள் யாவுகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். நம்முடைய தனித்துவத்தை உணர வைத்து நம் வாழ்வின் நெடிகளும் துல்லியமான பயணத்தை, வெற்றிகரமான ஒரு பயணத்தை இந்த உலகத்திலும் மறுமையிலும் தருவான். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على رسوله الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. சகோதரர்களே, அல்லாஹ் தனித்துவமானவன். அல்லாஹ்வுடைய படைப்பு தனித்துவமானவை. மனிதர்களில் ஒவ்வொருவரும் தனித்துவமானவர்கள். மனிதனுடைய ஒவ்வொருவருடைய வாழ்வு தனித்துவமானது என்பதை போல இந்த மனித இனத்திற்காக அல்லாஹ் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த மார்க்கம் இருக்கிறத, தீன், இன்ன தீன இன்தல்லாஹி இஸ்லாம் இருக்கிறது, அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த மார்க்கம் இஸ்லாம், இதுவும் தனித்துவமானது. எதில் தனித்துவமானது? பிறருடைய வணக்க வழிபாடுகளை விட்டும் மிக தூய்மையான வணக்க வழிபாடுகளையும் நெறிமுறைகளையும் வாழ்க்கை வழிமுறைகளையும் கற்பித்து தருவதில் தனித்துவமானது. ஆனால் இன்றும் கூட பல மக்கள் அந்த தனித்துவத்தை புரியவில்லை. எப்படி தனது தனித்துவத்தை புரியாமல் வாழ்வில் எல்லா கஷ்டங்களையும் வாயில் அள்ளி போட்டுக்கிட்டு கஷ்டப்படாம முகத்துல சிரிப்பில்லாம சுத்திட்டு இருக்கிறானோ, அந்த மாதிரி தான் சுமந்திருக்கிற இந்த கொள்கையின் தனித்துவத்தை இன்னும் புரியாமல் ஏனோ தானோ என்று கொள்கையை அணுகக்கூடிய மக்களும் பலர்கள். 2 வாரங்களுக்கு முன்பாக கொஞ்சம் தள்ளி போனா ஒரு தெரு வருது. அந்த தெருவுல நேரோட்டு, அந்த தெருவுல எப்படி பிரமதக்காரர்கள் தங்களுடைய வழக்க வழிபாடுகளில் அகோரத்தை உண்டுவாக்குவார்களோ, அதுபோல இஸ்லாமிய பெயரிலே அந்த நடைமுறை அகோரத்தன்மையை
வலிமையை கத்திகள், கம்புகள், ஈட்டிகள் போன்ற விடயங்களை கொண்டு தன் மேனிகளை காயப்படுத்திக் கொள்வதை போல அங்க அவயங்களில் அங்கே இருக்கிற ஒரு பள்ளியின் வாசலில் வைத்து, இல்லத்தினுடைய வாசலில் வைத்து நடைபெற்றது. இன்னுமா இஸ்லாத்தின் தனித்துவத்தை புரியாமல் இருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள். சுப்ஹான ஜல்ல ஜலாலா, பள்ளிவாயினுடைய வாசலில் வைத்துக் கொண்டா இன்னும் மக்கள் திருந்தவில்லை. சுப்ஹான ஜல்ல ஜலாலா, எவ்வளவு கவலை தெரியுமா? மேலே அவர் ஆடை அணியாமல் வித்தை காட்டுகிறார் அபூர்வமாக, வித்தை காட்டுகிறார் அபூர்வமாக. அந்த வித்தை காட்டுவோர் சட்டை கலந்திருக்கிறார், பெண்கள் யாரும் சூழ்ந்திருக்கிறார்கள், வீடியோ காட்சி இருந்திருக்கிறது. இது மார்க்கமா? இது போன்ற மார்க்க நெறிமுறைகளை இறை தூதரா அல்லாஹ்வோ காட்டி தந்தார்களா? இது கொள்கையா? எவ்வளவோ உங்களை கண்ணியப்படுத்திருக்கிறார். இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு தான் முஸ்லிம்களுக்கு கண்ணியம். ஆனா அந்த கண்ணியம் எங்களுக்கு தேவையில்லை. நாங்களும் குட்டையில ஊர்ன மட்டைகள் தான் என்பதை போலெல்லாம் நடைமுறைகள் போய் கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, இவர்கள் திருந்தாவிட்டார், இன்னும் திருந்தவில்லை. அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை இன்ஷா அல்லாஹ் கொடுக்க வேண்டும். இஸ்லாத்திற்குண்டான தனித்துவத்தை சிதைக்கிறார், இஸ்லாமியர்களை சிதைக்கிறார். இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு பல இழப்புகளுக்கு உண்டான காரணம் என்ன தெரியுமா? இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய அடிப்படையில் வாழவில்லை என்பதனால் இஸ்லாமிய அடிப்படைகள் பறிக்கப்படுகிறது. தாடி வைப்பது சொன்னாதான் உங்கள் ஆள் யார் தாடி வச்சுக்கிறான்? என்ன பெருசா கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு வந்தா தாடி வைக்கணும்லாம் என்ன சொல்றீங்க? உங்க ஆளுகள் எத்தனை பேர் தாடி வச்சிருக்கான்? தாடி வைப்பது கடமையா உங்களுக்கு? நடைமுறை கொண்டு வரையிலையே நம்ம. ஆனா ஒரு இனம் இருக்கிறது, கையில வீச்சர்வால் வைத்துக் கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது, டர்பன் கட்டுவதற்கு அனுமதி இருக்கிறது, தாடி வைப்பதற்கு அனுமதி இருக்கிறது, எல்லா துறைகளிலும். ஆனால் இஸ்லாமியர்களுக்கு ஏன் இல்லை என்றால், அன்னைக்கு சட்டம் வகுக்கப்படுகிறவர்களோ இஸ்லாமியர்கள் என்று யாரெல்லாம் வந்தாலும் அவர்கள் இஸ்லாமியனுடைய அடையாளத்தில் இல்லை. தொப்பிகள் இருந்தது. சரி, தொப்பியாவது அது உண்மை. சகோதரர்களே, இஸ்லாம் என்றைக்கும் அழியாது. உலகம் அழிகிற வரையிலும் அல்லாஹ் அவனுடைய மார்க்கத்தில் பாதுகாப்பதற்கு போதுமானவர். உங்களை நீங்கள் நரகத்திற்குள் நுழைத்துக் கொள்ளாதீர்கள். உங்களை நிரந்தர நரகவாதிகளாக நீங்களே மாற்றிக் கொள்கிறீர்கள். மார்க்கமாக ஒன்றை செய்கிறீர்கள் என்றால் மார்க்கத்தில் அது இருக்கிறதா என்று பாருங்கள். சட்டை போடாமல் வித்தை காட்டுவது, அகோரமான முறையில் கத்திகளையும் அம்புகளையும் கழுத்தலையும் மேலையும் காட்டிக்கொண்டு வித்தை காட்டுவது என்பது தப்பும் தவறுமாக ஒன்று நடந்துவிட்ட முதல்ல அதே பிழை, அதே ஹராம். தப்பும் தவறுமாக அது ஏழு வந்து அந்த கூர்மை இல்லாத வாழ்ந்தா வச்சிருக்காங்க சேஃப்டி, அது வேற கதை. ஒரு வேலை ஏதாவது ஆயிட்டுன்னா நிரந்தர நரகம் தற்பது பாரிய பிழை. நடந்ததுக்கு தௌபா கேட்டா மன்னிச்சிடுவான். செத்து போனவன் தற்கொலை பண்ற சூழ்நிலை வந்திருக்குன்னா அதை அல்ல மன்னிப்பதற்கு அவன் போதுமானவன். தண்டனை தொடர்ந்து கொடுக்கப்படும் என்று ஹதீஸில் இருக்கிறது. எனவே சகோதரர்கள், மார்க்கத்தை, இஸ்லாமிய மார்க்கத்திற்கு என்ற தனித்துவத்தை பேணுங்கள். நீங்கள் இஸ்லாமிய மார்க்கம் என்று நீங்கள் ஒன்றை செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் அது இஸ்லாத்தில் இல்லை என்று சொல்லி செய்யுங்கள். ஒன்றை இஸ்லாம் நீங்கள் இஸ்லாமியர்களாக சேர்ந்து ஒன்று செய்கிறீர்கள் மார்க்கம் இல்லாமல் என்றால் இது இஸ்லாத்தில் இல்லை என்று அடையாளப்படுத்தி விட்டு செய்யுங்கள். கேட்கிறானே பாய், அங்க நிக்க வச்சு வணங்க, நீங்க படுத்து போட்டு வணங்குகிற பாய் என்று ஒண்ணுதானே பாய், நாங்க நீங்க பச்சை போகா என்ன சொல்றாங்க நமக்கு தெரியாதா? எல்லாம் ஒண்ணு மாதிரிதானே இருக்குது. அட உன் தனித்துவத்தை எங்க தாம்பரத்தை தூக்கிட்டு போறானே எங்க? சமத்துவம். கிறிஸ்துவர்கள், இந்துக்கள், முஸ்லீம்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சர்ச்சை கட்டினார்கள். இவன் மசீன் வருஷம் தூக்கிட்டு போறார், பலத்தை வந்துகிட்டே இருக்கு காட்சி. இவன் சமத்துவத்தை போட்டு அதுக்கு ஏதோ கர்மம் ஒரு ஹராமான மியூசிக்கையும் போறான் பின்னாடி. ஏன்னா மத நல்லிணக்கம் என்ன? மதத்துல என்ன நல்லிணக்கம்? இஸ்லாம் இஸ் யூனிக். இந்த மார்க்கம் யூனிக்கானது. எல்லா மக்களும் நாங்கள் பாராட்டுவோம், பாசம். அவனுக்கு ஏதாவது பிரச்சனை முதலாவது நாங்கள் நிக்கணும், கண்டிப்பா நிற்போம். இஸ்லாமியர்கள் பாட்ச கருத்து இல்ல. மதம், வணக்கம், வழிபாடு அப்படின்னு வந்தா
சகோதரர்களே, அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். நம் யாருக்கும் எப்படி அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்து ஒரு காலத்தில் இப்படியான விடயங்களில் காட்டமான முறையில் இருந்து மாஷா அல்லாஹ் நமக்கு ஹிதாயத்தை கொடுத்து இன்றைக்கு நலமும் வளமும் குறைந்து சொர்க்கத்திற்கு இன்ஷா அல்லாஹ் முதலாவது நுழையக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஆக்கி வைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். அப்படியான ஒரு சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தினானே, அது போன்ற சூழலை அவர்களுக்கும் அல்லாஹ் ஏற்படுத்த வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அவர்களையும் அல்லாஹ் திருந்த வைப்பான், நேர்வழி காட்டுவான். சிறந்த ஓரிரை கொள்கைவாதிகளா, தௌஹீத் லேபிள் கிடையாது சகோதரர்கள். ஒரு ஜமாத்துக்கு இந்த ஜமாத்துக்கு என்ற லேபிள் கிடையாது. தௌஹீத் என்பது அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொன்னார்களோ செய்தார்களோ காட்டி தந்தார்களோ வாழ்வதற்கு பெயர் தௌஹீத். அந்த கொள்கை அல்லாஹ் எல்லா இஸ்லாமியர்கள் முஸ்லிமாக யாரெல்லாம் பெயர் சாட்டிருக்காங்களோ யாவரையும் அல்லாஹ் சேர்ப்பிப்பான். ஆமீன். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.